அதே மாதிரி சிக்கல யாருங்க கண்ணடி பண்ற அதுக்காடியாவே ஒன்னாத்துக்கு பாடி சீக்கிரம் தனியா இருக்கிறேன். ஏய் சி சாதம் கலட்டி கொடுக்குறேன்னு சொல்வா பாடி சீக்கிரம். என் ஜக்கால் பூரா ஏறி வரைக்கும் போனாலும் சரி போனாலும் என் பேச்சு பார்த்து எவ்வளவு போடுறாங்க. இப்போ உன் ஐயோ பார்த்த உடனே ஒண்ணும் கிடையாது. கரண்ட் ஆஃப் ஆகி போச்சு. தேங்காய் மிக்சியில போட்டு கரண்ட் ஆஃப் ஆகி போச்சு. உன் பெல்லால கொஞ்சம் ஒன்னில்லமா நான் சொந்தி கொடுத்தேன்னா பண்ணி தாத்து சுட்டு போடுவாங்க. ஜக்கா சேர்ந்தா கண்ணு
எப்படியா பழக்கான்னு கேட்கிறாங்க பார்த்து 10 பேரும் பராமரிக்கிறாங்க. நம்ம பாப்பாக்கு 32 லட்சத்துக்கு அந்த 10 லட்சம் சின்ன சின்ன என் சாணி பண்ணி கம்பெனி பால் வெடி இறந்துட்டு ஒரு தெருவுல ஒரு வயிறு பண்ணா போதும் என் மூக்க என் மூக்க பார்த்து அந்த மூக்காச்சால் கேட்டாங்க முகாஸ்டால் என் கொய்ப்பு அவங்களாம் கட்டிக்க மாட்டேன் ராஜீவ்காந்தி இறந்துட்டாரு. அவர் வந்து எனக்கு பொண்ணு கேட்டு போனாரு. பொண்ணு கேட்டு மேடையில போய் பேசலான்னு போனாரு. ராஜி அப்படி குண்டு வச்சு செத்துட்டாரு. ராசி அப்படிலாம் ஆண் கேட்டு கட்சியில எப்படியா பையன் அத்துறான்னு கேட்டு என் பொட்டு ஆகி பாத்தியா எப்படி நம்ம அந்த சூரிய காத்தால எப்படி வருதோ அதே எதுக்கு தெரியுமா பொட்டுமா வச்சு வைக்கிறோம்? நம்ம எந்த அளவுக்கு பொட்டு பெருசா வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வீட்டுக்காரர் நல்லா இருப்பான். உன் பொட்டே பெச்சாக்குதுன்னா குடும்பம் எம்மா பெற்றாரு யாரா சொல்ல மாட்டாங்க. என் வீட்டுக்காரன் நல்லா இருக்குன்றதுக்காக வச்சுக்கிறேன். என் சக்கா தேர்வு ஒத்தி போட்டு தேத்தப்பா இருக்கிற இடமே தெரியல அப்படின்னு கண்ணு மதிராட்டு வச்சுக்கிறோம். ஆமா நான் என் வீட்டுக்காரன் என் ஐவர் மாதிரி என் வீட்டுக்காரன் நல்லா இருப்பான். சரிண்ணா நான் போய் வச்சா அம்மா அரண்மனையில அம்மா அரண்மனையில செஞ்சுக்கிறேன். அம்மாவை போய் பார்க்கணும். அப்படியே ஆக்கி போலாம்.
ஓடியாந்துனா துணி போடாத ஓடியாந்து அந்த பட்டு பண்ணி நட ஓடியாந்து அது எப்படி எங்க காமிக்கிறப்போ என்னத்த உடம்ப அப்படிதான் முத்து இது எப்பேற்பட்ட சபை தெய்வ கலாட்சியம் பொருந்த சபை முன்பாக வந்திருக்கக்கூடிய ஒரு இன்னவரை விளக்கம் பார்த்தா கொஞ்சம் மாதிரி தெரியுது அது போல யார்கிட்ட விளக்கம் சொன்னாதான் சொன்னால் தெரியும் சேவல் கொடி கொண்டவர் முருகப்பெருமான் அன்னவரை ஆசையாக மணந்த என்னுடைய பெயரோ தெய்வயான ஆமாண்டா அப்படி இருந்தாலும் எப்படி இருக்கின்றேன் ஏண்டா அப்படி இருந்தாலும் காலையில உதிக்கின்ற சூரியன் எவ்வளவு பிரகாசமாக இருக்கின்றதோ தங்க கோலம் வந்திருக்கக்கூடிய தங்க சரிகை சேவையாகப்பட்டதோ ஆடை ஆபரணம் எப்படிதான் இருக்குது சூரியன் பிரகாசமா அது தவிர அது சீக்கிரமாக என் சுவாமி
என்றும் மங்களவதியாக வாழ நீரோடி வா. நாங்கள் மன்னிக்கின்றவல்லவா? என்ன சாமி? இந்த பாலார் பூவை தான் சுவாமி, தினந்தோறும் தங்கள் பாதத்தை தினந்தோறும் வந்து வணங்குவது வழக்கம். அது சீக்கிரமாக அனைத்த காரணம் தானே. புத்தகம் ஒன்றும் யாரை கேள்வி கேட்டேன்? நான் உன்னை கேட்டு அவருக்கு சொல்லுன்னு சொன்னேன். இருமா. அப்படி இல்ல. ஏய், அவர் போன முடியல. தேவி புத்தகம் ஒன்றும் இல்லையே. தேவி, என் பாதத்தை பணிந்தாய் அல்லவா? சொல்லாத வா என்று சொன்னேன். உன்னை அழைத்த காரணம் என்ன தெரியுமா? வழக்கம் போல நாம் எங்கு செல்ல வேண்டும்? தினந்தோறும் செல்லுங்க. உங்கள் தாய் தந்தையை வணங்குவது உலகத்தை வழக்கம். வளமாக வந்து அன்னை தந்தையரை வணங்குவது வழக்கம் அல்லவா? வாங்க போலாம், வாங்க போலாம், வாங்க, 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 ஒன்றுமில்லை. நாம் இருவருமாக செல்லக்கூடாது. தினந்தோறும் மயில்வாகனத்தில் ஆரோக்கியத்து உலகத்தை வளமாக வந்து அவரது தாய் தந்தை வணங்கணும்னு சொல்றாரு. உலகத்துல யாருன்னா இந்த காலத்துல மாதம் வணங்குறாங்களா? அது அருவுக்கு தான் இல்லையா? முருகன் நடுப்பதி உட்காந்துங்க, நீ ஒரு பக்கம் உட்காந்துங்க, மைண்ட் ஒன் சைடா பறக்காது. ஏன்னா நீ ஒரு பக்கம் உட்காந்துட்டா நான் எப்பேற்பட்ட ஆளு? காவலாளி மாதிரி கூட அப்படி சொல்லக்கூடாதுடா. ஒரு காவலாளி என்றால் உனக்கு நிகராக ஒரு ஆள் வேண்டும். எப்படி? உனக்கு நிகராக ஒரு ஆள். சரி, அது யாரு? எனக்கு தெரியல. யாரா இருக்கீங்க? அதானே? யாரா இருக்கு? நீதான் சொல்றா. நம்ம யாரா இருக்கீங்க? யாரா? முருகா, நீ, நானு, அம்மா என் முன்னாடி. அம்மாவுக்கு முன்னாடி. என் முன்னாடி, அம்மாவுக்கு முன்னாடி. யாரு பாராசா? அம்மாவுக்கு முன்னாடி. அவரு இருமா. யாரு? அம்மா. முருகரு. நானு. அம்மா என் முன்னாடி. அம்மாவுக்கு முன்னாடி. அம்மாவுக்கு முன்னாடி. ஏய், அம்மாவுக்கு முன்னாடி. தெய்வம்மா. உன் முன்னாடி யாரால? என் பொண்டாட்டி உனக்கு தெரியாத
புரியல என்ன தேவி இதற்கு நிகராக ஒரு ஆள் வேண்டும். இங்க வா. மயில் மீது அமர்ந்து இடப்பக்கமாக நீ அமர வேண்டும். வலப்பக்கம் அமர வேண்டும். கிட்டிக்கு போய் 2 நாள் தான் ஆகுது. ரொம்ப ஸ்டார்ட் நீட்டெல்லாம் வேணாம். ஸ்டார்ட்டா உங்களுக்கு யார் வேணும்? யார் ஒண்ணும் தெரியுமா? யாருன்னா எனக்கு தெரியல. எனக்கு கொஞ்சம் கிட்டு பிடிச்சிக்கிட்டு வச்சுக்கேன். இடது பக்கம் நீ அமர்வாய். நான் வலது பக்கம் அமர அமர பள்ளி வேண்டும். ஐயோ! சொல்லலாமா? அடிக்குமா? பஞ்சாயத்து நான் வருவேன். பஞ்சாயத்து நீ மூடி குடும்பம் இருந்தா அந்த என் நக்கத்துக்கு போறாரு. ஒரு தெய்வத்துக்கே 2 பொண்ணாடி நான் தகுமா தெய்வத்துக்கு தானே காவடி தூக்கி போனேன். நந்து போன மாப்பிள்ளா நந்து போன மாப்பிள்ளா 2 பொண்ணாடி தெரியாது. அவன் காட்டுல லோடு புரி ஓடிக்கிட்டு சட்டா நட்டு அவன் எதுக்கு வந்தவா ஏதுக்கு வந்தவா அவன் தோட்டு பின்னால வந்த தாசி அந்த சட்டாளத்துக்கு அது ஒரு ஈடாடா அவனா கூட நான் வரேன். பஞ்சாயத்து பண்ணும்போது அப்பப்போ அதெல்லாம் சொல்லி இல்ல சாமி காவு நீ பண்ணது சரியில்லை. நீ நக்கத்துக்கு காமிச்சிருந்தா இருந்தாலும் அவங்க போறாரு. நான் எங்க வரவே இல்லைடா எடுத்து சொன்னதானே போய் அந்த நிர்வாகி மலையில ஒயிறு அவன்தான் 3 நாளா ஒயிறு அஞ்சாக மணிக்காது அதுதான் பயமும் அந்த நிர்வாகி மலையில ஒரே ஆளா தடியா இருக்கிறண்டா அது ஆளு எங்க போய்கிறான்னு தெரியலடா சாமி பையன் ஓய்வு நடக்குது. காட்டுக்கு எதுக்கு போனாருன்னு கேள்வி எதுக்குடா போனாரு திரும்ப அவன் நக்கத்துக்கு போனாரு. இங்கயா என்ன அந்த தப்பு இல்லடா அந்த சும்மாலாம் நக்கல. எல்லாரும் தேடி பிடித்தா நக்குவாங்க. உங்கூட்டுக்கு இருக்கிறாரு பாரு. சந்து நக்குறாரு. சரி அந்த ஆள் நக்கி அந்த ஆள் நக்கி அந்த குழப்பம் எடுத்துட்டு வந்தான்னு வச்சுக்கோ அந்த நக்கத்துக்கு முன்னே எப்படி தெரியும் நான் கூட போனேன். அதெல்லாம் காமிச்சாரு. நீ என்ன பண்ணுறா ஊட்டி வச்சு லக்காடி போயிட்டா நீ தான் திருத்தணி வரைக்கும் பொண்டாட்டியா கூட போய் காவடி எடுத்துக்கின்னு
அந்த கொத்தி அவனை தூக்கி என்னண்ட வர போனா கூட ரெண்டு பேரும் இது தகுமாடா இது நியாயமாடா அந்த வில்வாதில எப்படி தெரியுமா இங்க தெல்லுமா அப்படி ஊட்டி வரத்துக்குள்ள ஒண்ணுக்கு ரெண்டு இருப்பேன் அப்ப பிச்சு எடுத்துங்க அந்த புத்தி தலையில எப்படி தெரியுமா மரியாதை கெட்டுவிடும் மானம் கெட்டுவிடும் அப்படியே பெரிய ஆம்பளை பத்தி கொண்டாட்டி ஆடு விஷயம் இல்லாம ஆனா கொண்டாட்டி எங்கடா சொல்லலாம் எங்க போயிடுச்சு அப்ப கூட ஏன் இடத்துல வந்து மொட்டை வச்சதுன்னா மூணாட்ட மயிறு குத்துருப்பா இப்ப கூட மயிறு அடி குரத்தி என்று சொன்னாங்க Hey!
கண்ணுக்கே ஈனமாக அல்லவா அவள் யார் வேறு ஒருவளாக உன்னுடைய மனைவி உன்னுடைய மனைவினா உன்னுடைய சக கழுத்து முருகா ஏய் நீ மேல தான் ரொம்ப தப்பு இருமா நான் பேசுறேன். ஒரு நிமிஷம் வாடா அப்ப பேசுறேன் இங்க வா என்ன சொன்ன என்ன மீறி அவ பொண்ணு என்ன தப்பா கூட நினைக்கிட்டோம் ஒண்ணுமே இல்லம்மா அது பாவம் அட்டேஜ் போயிடுது. அப்ப நான் என்ன தோரமான மகனா நீ ஏன் அழகா நான் எப்பேற்பட்டவனுக்கு பொண்ணு தெரியுமா பொண்ணுல வச்சுக்கே வேலை நேர்றா அவளோட பொண்ணு நானே அதான் ஏன் அவ உனக்கு? பொண்ணு லாஸ்ட் வந்த பொண்ணு வேற அவ கட்டி வச்சு புள்ளியோட வந்தாளா பாத்தியா பாவம் கட்டிட்டு வந்தாளா? அவ தாய் கட்டிட்டு வரல கணவனுக்கு வருவியா யாரு? அவதான் அவ கட்டி வந்து நீ பார்த்தா? பண்ணி நினைக்கிறா நீ அம்மா நீ குழந்தையா இருக்கும்போது நான் உன்னை வச்சிருந்த மாதிரி எப்படி இருக்கு? எப்படி இருந்த பொண்ணு அவன் குழந்தையா இருந்த நம்ம வச்சிருந்தேன். அவன் நம்ம வசதி இருக்கும்போது அப்படியே பலா புட்டு கொடுத்தா அப்படியே புட்டு கொடுப்போம். சரி நான் மோதிரம் மேய்ச்சி கொடுத்தா கூட பிச்சை தான் பிடிச்சா தவிர்க்கிறேன் மூத்தர் நான் குடிட்டு இருக்கேன். தேய்ச்சிருப்பாங்க நீ இருக்கு, நான் முடி போட்டு உட்காந்துனா உங்க தேய்ச்சிரு ஆகிருக்கும். அப்படி இருந்தாவா சரி விடு. ஏன்னா அவரு ஏதோ வந்து போய் கட்டி வந்து சரி ஒரு பேச்சு எல்லாரும் தப்பா கூட நினைக்கிட்டோம் என்ன மாரி சக பொண்ணாட்டி பொண்ணு தானே அவன் சொல்றாங்க ஏய் நடுவுல இருந்தா ஜட்டி அவர்களே ஏமா நீ பண்ண தப்பு. எப்படி இந்த பொண்டாட்டி டைவர்ஸ் கூப்பிட்டு அந்த பொண்டாட்டி கட்டி வந்துருக்கலாம். டைவர்ஸ் கூடாத இருந்தா தான் நான் பிரச்சனை. பக்தா உண்மை என்ன என்று தெரியுமா சான்றோர்கள் வாக்கு என்ன தெரியுமா கற்பு திருமணம் ஒன்று காந்தர்வ திருமணம் என்று நக்காளி பாயெல்லாம் தாலி கட்டி விட்டு கூட கண்டத்துல அப்படி முன்னோர் வகுத்த வழியின் பிரகாரம் செய்கிறேன் சரி நம்பலாம் அப்பா